இந்த வீடியோவில் தமிழர் மருத்துவம் சிறந்து விளங்குவதற்கான காரணம், இன்றைக்கு நோய்கள் பெருக என்ன காரணம், உடல் நலனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மருத்துவத்தை பற்றி மனிதர்கள் எப்போது அறிந்து கொண்டார்கள், இதை பற்றி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா தொடக்க காலத்தில், அதாவது அந்த காலத்தில் மனிதனுக்கு நோய் வந்தபோது இயற்கையாக வளர்ந்த தாவரங்களை கொண்டும் அவனுக்கு அருகில் கிடைத்த பொருட்களை கொண்டும் நோயை தீர்க்க முயன்றிருப்பான். தாவரங்களின் வேர், பட்டை, இலை, பூ, கனி முதலியவற்றை மருந்தாக பயன்படுத்தியிருப்பான். இவ்வாறு தான் மனிதர்களுக்கும் மருத்துவத்திற்கும் தொடர்பு தொடங்கியது. பழந்தமிழர்கள் மருத்துவத்தை அறிந்தது மட்டுமின்றி மருத்துவத்தில் சிறந்தும் விளங்கினார்கள் என்பதற்கான குறிப்புகள் பழந்தமிழ் இலக்கியங்களில் கிடைக்கின்றன. மூலிகை மருத்துவம், அறுவை மருத்துவம், மருந்தில்லா மருத்துவம் போன்றவற்றையும் உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் யோகம் முதலிய கலைகளும் பழந்தமிழர்கள் அறிந்திருந்தார்கள். உயர்வாக இருந்த தமிழர் மருத்துவ முறை பிறகு பின்தங்கி போனதற்கு என்ன காரணம் என்பதை பார்ப்போம். நம்மீது நிகழ்ந்த படையெடுப்புகள் தமிழர் மருத்துவ முறை பின்தங்கி போனதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. சமணர், பௌத்தர் காலத்தில் அந்தந்த மதங்களின் கூறுகள் நம் மருத்துவத்தில் இருந்தன. பிறகு சைவம் ஓங்கிய போது சைவ சித்தாந்தத்தின் கூறுகள் நம் மருத்துவத்தில் கலந்தன. இறுதியில் ஆங்கிலேயர்கள் வந்தனர். அவர்களுடைய நவீன அறிவியல் பார்வை நம் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது. சித்த மருத்துவம் என்பது மரபு வழி மருத்துவமாகவும் நாட்டு மருத்துவமாகவும் சுருங்கியது. இறுதியில் கிராமம் சார்ந்த மருத்துவமாக மாறிப்போனது. நவீன மருத்துவத்தில் துரிதமாக சில நோய்களுக்கு கிடைத்த தீர்வுகள் பெரும் வரவேற்பை பெற்றன. தமிழர் மருத்துவம் மீண்டும் மறுமலர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்க்கலாம். சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்பு போன்ற வாழ்வியல் நோய்களை தீர்ப்பதற்கு ரசாயன மருந்துகள் மட்டும் போதாது. கூடவே உணவு, வாழ்வியல், உடற்பயிற்சி, யோகம் போன்றவையும் கூட்டாக மேற்கொள்ளப்பட வேண்டும். தொடர் சிகிச்சைக்கு பிறகு பக்க விளைவுகள் இல்லா மருந்துகளின் தேவை அவசியமாயிற்று. அதன் பிறகுதான் எல்லா நாடுகளிலும் இருக்கும் மரபு சார்ந்த மருத்துவ முறைகள் மீது நவீன அறிவியல் பார்வை விழத் தொடங்கியது. அதனால் சித்த மருத்துவத்தின் தொன்மையும் தமிழர்களின் தொன்மையும் புரிய ஆரம்பித்தன. ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. நாட்பட்ட நோய்களுக்கு மட்டுமல்லாது புதிய தொற்றுநோய் மாதிரியான சவால்களுக்கும் இது சிறந்த மாற்றாக இருப்பது தெரிய வந்தது. இன்றைக்கு பெருவாரியாக இது மீண்டெழுந்து வந்து கொண்டிருக்கிறது. சித்த மருத்துவத்தில் எப்படி மருந்துகள் தயாரிக்கப்படுகிறது, இதை பற்றி பார்ப்போம். வேர்பாறு, தலைப்பாறு, மிஞ்சினக்கால், பற்ப செந்தூரம் பாறு என்றனர் சித்தர்கள். அதாவது தாவரங்களின் வேர் மற்றும் தலை ஆகியவற்றால் குணம் அடையாத போது சில நாட்பட்ட நோய்களுக்கு தாவரம் மட்டுமல்லாமல் உலோகங்களையும் பாசனங்களையும் சித்த மருந்துகளாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள். அந்த காலத்தில் எப்படி மூலிகைகளை மருந்தாக பார்த்தார்களோ அப்படியே தாது பொருட்களையும் உலோகங்களையும் பார்த்தார்கள். அவற்றை மருந்துகளாக மாற்றும் வல்லமை சித்த மருத்துவத்தில் இருந்திருக்கிறது. எல்லோருடைய உடல் நலனுக்கும் உடல் அமைப்பிற்கும் ஒரே வகையான மருந்து ஏற்றதாக இருக்குமா என்பதை பற்றி பார்ப்போம். இப்போ 60 கிலோ எடை கொண்ட மனிதர் ஒருவர் நியூசிலாந்தில் இருக்கிறார், இந்தோனேஷியாவில் இருக்கிறார், இந்தியாவில் இருக்கிறார் என்றால் அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரே அளவு மருந்து கொடுக்க முடியாது. இப்போ அவர் எந்த வகை மனிதர், எப்படியான வாழ்வியலில் வாழ்கிறார், என்ன மாதிரியான சமூக சிக்கலில் வாழ்கிறார், என்ன மாதிரி எண்ணம் போக்கக்கூடியவர், அவருடைய உணவு முறை என்ன, அவர் மரபு வழி எப்படிப்பட்டது என்றெல்லாம் ஆராய்ந்து தான் சிகிச்சை கொடுக்க வேண்டும். இப்போ மருத்துவத்தில் உள்ள பக்க விளைவுகள் பற்றி பார்ப்போம். ஒரு மருந்து எடுத்துக்கொண்டால் அதற்கு விளைவும் இருக்கும், பக்க விளைவும் இருக்கும். ஆனால் தமிழர் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மருந்து என்பதே உணவின் நீட்சியாக இருக்கிறது. ஒரு கவளம் சோற்றை உடல் எப்படி எடுத்துக்கொள்கிறதோ அதே போலத்தான் சித்த மருத்துவத்தின் லேக்கியத்தையும் சொர்ணத்தையும் எடுத்துக்கொள்ளும். உணவு எப்படி பக்க விளைவுகள் ஏற்படுத்துவதில்லையோ அதே போல சித்த மருத்துவத்தின் மருந்துகளும் பக்க விளைவுகளை ஏற்படுத்துவதில்லை. தமிழர் மருத்துவத்தின் சிறப்பு என்ன என்பதை பார்ப்போம். தமிழர் மருத்துவத்தின் பயன்பாடோ மூலக்கூறுகளோ மருந்துகளோ சுற்றுச்சூழலை சிதைக்காது. தமிழர் மருத்துவத்தின் சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, நோய்க்கான சிகிச்சையை மட்டும் சொல்லாமல் நோய் மீண்டும் வராமல் இருப்பதற்கான வாழ்வியலையும் சொல்கிறது. அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி என்ற திருக்குறளின்படி நோயை மட்டுமின்றி அதன் காரணங்களையும் கண்டறிந்து ஒருவரை நோயில்லாத மனிதனாக்குகிறது. இன்றைக்கு நோய்கள் பெருகியிருக்க என்ன காரணம் என்பதை பற்றி பார்ப்போம். மனிதன் இயற்கையை விட்டு விலகி வந்ததுதான் முதன்மை காரணம். மாறிப்போன உணவு, மாசு நிறைந்த சுற்றுச்சூழல், மன அழுத்தம் இவை மூன்றும் குறிப்பிடத்தக்க காரணங்கள். தன் உணவிற்காக வேறு எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் நிலத்தை செயற்கை உரங்களாலும் பூச்சிக்கொல்லிகளாலும் நச்சுப்படுத்துதல் இதுவும் நோய்கள் பெருக காரணமாக இருக்கிறது. உடல் எடைக்கும் உடல் நலத்திற்கும் தொடர்பு உண்டா என்பதை பற்றி பார்ப்போம். மரபு சார்ந்து ஒருவர் உடல் எடை அதிகமாக இருக்கிறது, ஆனால் அவருக்கு தற்போது எந்த ஒரு நோயும் இல்லாமல் நலமாக இருக்கிறார் என்றால் அவர் உடல் எடை குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் இந்த உடல் எடை அதிகரிப்பின் காரணமாக அவருக்கு சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு போன்ற நோய்கள் வர வாய்ப்புள்ளது என்றால் அவர் உடல் எடையை குறைத்து தான் ஆக வேண்டும். உணவை குறைப்பது தான் எடையை குறைக்கும் வழியா என்பதை பற்றி பார்ப்போம். இன்றைக்கு பல உணவு கட்டுப்பாட்டு முறைகள் உள்ளன. ஆனால் அவற்றை பின்பற்றுவதற்கு நமது உடல் ஏற்றதாக உள்ளதா என்பதை குடும்ப மருத்துவரிடம் கேட்டு முடிவெடுக்க வேண்டும். ஒரே அடியாக உடல் எடையை குறைப்பது நல்லதல்ல. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிகளில், அதாவது 1 அல்லது 1.5 ஆண்டுகளுக்குள் உடல் எடையை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். உடல் நலனுக்காக உடலுக்கு நாள்தோறும் என்ன செய்ய வேண்டும், இதை பற்றி பார்ப்போம். தினமும் 45 நிமிடத்தில் 3 கிலோமீட்டர் நடைப்பயணம், 15 நிமிடம் யோகா, தியானம், மூச்சு பயிற்சி, 7 மணி நேரம் தூக்கம், 3 லிட்டர் தண்ணீர் அருந்துதல் ஆகியன நாள்தோறும் செய்வது அவசியம். கொய்யா, இலந்தை, நாவல், பப்பாளி, நெல்லி, வாழைப்பழங்கள் ஆகியன காலை உணவிற்கு முன்பு சாப்பிடலாம்.